மனித வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நாம் எடுக்கிற முடிவுகள் எப்படி நம்மை பாதிக்கும்? அது எப்படி ஒரு மோசமான ஒரு முடிவை கொடுக்கும் என்பதை குறித்து இந்த சிம்சோன் ஐயாவின் சரித்திரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். நியாயாதிபதியாகிய சிம்சோன் அவர் தன் வாழ்க்கையில் செய்த தவறு என்ன? அதை நாம் பார்க்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். மனித வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நாம் எடுக்கிற முடிவுகள் எப்படி நம்மை பாதிக்கும்? அது எப்படி ஒரு மோசமான ஒரு முடிவை கொடுக்கும் என்பதை குறித்து இந்த சிம்சோன் ஐயாவின் சரித்திரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். நியாயாதிபதியாகிய சிம்சோன் அவர் தன் வாழ்க்கையில் செய்த தவறு என்ன? அதை நாம் பார்க்கலாம். அவர் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து பெலிஸ்த பெண்ணை நேசித்தார். கர்த்தரே இப்படி ஒரு காரியத்தை நடத்த ஏவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக சிம்சோன் தன் பெற்றோர்களுடன் முதல் முறை சென்று பெண்ணை பார்த்து வருகிறார். இரண்டாவது முறை திருமணத்திற்காக தன் பெற்றோர்களை அழைத்து கொண்டு அதே பாதையில் செல்லுகிறார். அப்படி அந்த பாதையில் செல்லும் போது திம்னாத்தூர் திராட்சை தோட்டத்தின் அருகே வந்த போது சிம்சோன் ஐயாவுக்கு ஞாபகம் வருகிறது. நாம் ஒரு சிங்கத்தை இந்த இடத்தில் கொன்றோமே என்ற நினைவு வருகிறது. உடனே அவர் என்ன செய்கிறார்? அதாவது முதல் முறை வந்து சென்று சில நாட்கள் ஆன பின்பு இந்த கதை நடக்கிறது. அதாவது 2-3 மாதங்கள் இருக்கலாம். இப்படி நாட்கள் கடந்த உடனே இரண்டாம் விசை அந்த பாதையில் வருகிறார். திருமணத்திற்காக வருகிறார். அப்படி வரும்போது அவர் கொன்று போட்ட சிங்கத்தின் நினைவு வருகிறது. உடனே சற்று பெற்றோர்கள் நடந்து பாதையில் போய் கொண்டிருக்கும் போது சிம்சோன் சற்று வழி விலகி அந்த சிங்கம் கொன்று போட்ட இடத்திற்கு போகிறார். அங்கு போய் பார்க்கும்போது சிங்கத்தின் உடல் எல்லாம் கெட்டு போன பின்பு அதன் எலும்புகள் மட்டும் இருக்கிறது அந்த இடத்தில். அந்த எலும்பு கூட்டு நடுவில், இந்த எலும்பு கூட்டின் நடுவில் ஒரு பெரிய தேன் ஆடை இருக்கிறது. தேன் பூச்சிகள் தேன் கட்டி வைத்திருக்கிறது. இதை பார்த்த உடனே சிம்சோன் அந்த தேன் அடையை எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து வருகிறார். அந்த தேனை சாப்பிட்டு கொண்டே நடந்து வருகிறார். அதை எடுத்து தன் பெற்றோர்களுக்கும் கொடுக்கிறார். அதாவது தேனானது ஒரு அடையில் உள்ளே இருக்கும். புள்ளி புள்ளியாக இருக்கிற ஒரு தேன் அடை இருக்கும். அதன் உள்ளே தேன் துளிகள் இருக்கும். தேன் அடையை பிழிந்தால் அதிலிருந்து தேன் வரும். இப்படி அவர் அந்த தேனை சாப்பிட்டு கொண்டே தன் பெற்றோர்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கிறார். பெற்றோர்களும் அந்த தேனை சாப்பிடுகிறார்கள். இப்படி சாப்பிட்டு கொண்டு முடிந்த பின்பு திம்னாத்தூருக்கு போய் சேருகிறார்கள். சிம்சோன் திம்னாத்துக்கு சென்ற போது அங்கிருக்கிற அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று அங்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. திருமணம் முடிந்தது. திருமணம் நடந்த பின்பு அங்கு ஒரு வழக்கமாய் இருந்தது. அந்த திருமணமான மாப்பிள்ளை அவர் தன் பெற்றோருக்கு விருந்து செய்வது வழக்கம். தன் பெற்றோருக்கும் பெரியோர்கள் எல்லோருக்கும் விருந்து செய்வது வழக்கம். இது 7 நாட்கள் நடைபெறும். இப்படிப்பட்ட 7 நாட்கள் விருந்தை சிம்சோன் ஐயா செய்தார், கொடுத்தார், விருந்து கொடுத்தார் எல்லோருக்கும். அப்படி இருக்க மணமகள் வீட்டார், மணமகன் வீட்டார் எல்லோருமாக விருந்து புசித்து வந்தார்கள். எப்படி அந்த 7 நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு காரியம், அதாவது பெண் வீட்டார் மாப்பிள்ளையோடு கூட இருப்பதற்காக 30 நண்பர்களை, வாலிபர்களை அழைத்து வந்தார்கள். திருமணமாகாத 30 பேரை அழைத்து வந்தார்கள். அவர்கள் மாப்பிள்ளை கூடவே இருந்து ஒரு பழகுவதற்காக ஒரு 7 நாட்கள், விருந்து நாட்கள் முடியும் வரை அவர்கள் அங்கு இருப்பார்கள், கூடவே இருப்பார்கள். இப்படியாக அந்த காரியம் நடந்தது. இப்படி அந்த 30 பேரும் சிம்சோனுடன் பேசிக்கொண்டு பழகிக்கொண்டு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவம் நடந்தது. சிம்சோன் ஒரு விடுகதை சொன்னார். இந்த விடுகதையை நீங்கள் விடுவித்தால் நான் உங்களுக்கு ஒரு செட் மாற்று வஸ்திரத்தை கொடுப்பேன். அந்த காலத்தில் இப்பொழுது போல ஒவ்வொருவரும் அதிகமான துணிமணிகளை நாம் வாங்கி அடுக்கி வைத்துக் கொள்கிறோம்.
அதிகமான துணிகளை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தில் ஒரே ஒரு வஸ்திரத்தை தான் வைத்திருப்பார்கள். மாற்று வஸ்திரம் ஒன்று வைத்திருந்தால் அவர்கள் பெரிய பணக்காரர்களாய் இருப்பார்கள். துணி என்பது அந்த காலத்தில் மிகவும் விலை உயர்ந்த பொருளாக இருந்திருக்கிறது. அதனால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் கூட 2 அல்லது 3 வஸ்திரங்களை வைத்திருப்பதே அதிகம். சிம்சோனோடு பேசி பழகுவதற்காக, பொழுதுபோக்கிற்காக 30 நண்பர்களை பெண் வீட்டார் கொண்டு வந்து விடுகிறார்கள். நண்பர்கள் ஒரு 30 பேரை கொண்டு வந்து சிம்சோனுடன் கூட இருக்கும்படி அந்த பெண் வீட்டார் கொண்டு வந்து விடுகிறார்கள். அந்த 30 பேரும் சிம்சோன் கூடவே இருக்கிறார். இப்படியாக அவர்கள் நண்பர்களோடு பேசி பழகி கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார். இது சந்தோஷப்படுவதற்காக அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்வது வழக்கம். இப்படி இருக்கையில் சிம்சோன் அந்த நண்பர்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் போது, சாதாரணமாக பேசிக்கொண்டு இருக்கும் போது, நான் ஒரு விடுகதை சொல்லுகிறேன், அந்த விடுகதைக்கு நீங்கள் பதில் சொல்லுவீர்களா? அப்படி நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் நான் உங்களுக்கு 30 மாற்று வஸ்திரத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் உங்கள் மாற்று வஸ்திரங்களை எனக்கு நீங்கள் தர வேண்டும். மாற்று வஸ்திரங்களையும் துப்பட்டிகளையும் தர வேண்டும். அதாவது மாற்று வஸ்திரம் என்பது உடைகளும், துப்பட்டி என்பது மேலே போர்த்தி கொள்கிறது, ஷால் போல போட்டுக் கொள்ளுகிற ஒரு உடையாகவும் இருக்கிறது. இப்படி நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் நான் 30 மாற்று வஸ்திரங்களையும் 30 துப்பட்டிகளையும் தருகிறேன். ஒருவேளை நீங்கள் அதை சொல்லாவிட்டால் எனக்கு 30 மாற்று வஸ்திரங்களையும் 30 துப்பட்டிகளையும் தர வேண்டும் என்று சிம்சோன் கூறினார். இதை கேட்டதும் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். எப்படியும் நாம் சொல்லிவிடலாம் என்கிற நம்பிக்கையில் ஒப்புக்கொண்டார்கள். உடனே சிம்சோன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்ததென்ன என்று விடுகதையை சொல்லுகிறார். இதை கேட்டதும் அந்த வாலிபர்கள் புரியவில்லை. அவர்களுக்கு விடுகதையின் விளக்கம் தெரியாமல் புலம்புகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. இப்படி இருக்க 3 நாள் விருந்து செய்கிற நாட்கள் முடிகிறது. 3ஆம் நாளில் இருந்து அவர்களும் போராடி பார்க்கிறார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை. 3ஆம் நாள் சிம்சோனின் மனைவியை அழைத்து, நீ உன் கணவனிடம் கேட்டு சொல், இந்த விடுகதைக்கு பதில் என்ன என்று நீ அன்பாக பேசி கொஞ்சம் கேட்டு சொல் என்று கேட்கிறார். இப்படி சொன்னதும் அந்த பெண்ணும், அப்படி நீ விடுகதையை கேட்டு சொல்லாவிட்டால் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் நாங்கள் கொளுத்தியே விட்டு விடுவோம், நாங்கள் எரித்து விடுவோம், எங்கள் உடைமைகளை பறித்து கொள்ள விடுகதை சொல்லி எங்களிடம் இருக்கிற துணிமணிகளை நீங்கள் பறித்து கொள்ள, கொள்ளையடிக்கவா எங்களை நீங்கள் அழைத்து வந்தீர்கள் என்று இப்படியாக சொல்லி மிரட்டுகிறார்கள். இதை கேட்டதும் அந்த பெண் பயப்படுகிறார், பெலிஸ்த பெண். இப்படி இருக்க சிம்சோனிடம் அவள் பேசுகிறாள். எனக்காக இந்த ஒரு விசை அந்த விடுகதைக்கு பதில் சொல்லுங்கள் என்று தன் கணவனிடம் கேட்கிறார். சிம்சோன் பதில் சொல்ல மறுக்கிறார். என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் கூட நான் இதை சொல்லவில்லையே, உனக்கு எப்படி சொல்லுவேன் என்று சிம்சோன் சொல்லுகிறார். அதற்கு அந்த பெண், இல்லை, நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும், உண்மையாக நீங்கள் என்னை நேசிப்பதாய் இருந்தால் அதற்கு விடை சொல்ல வேண்டும் என்று நச்சரிக்கிறாள். மிகவும் தொல்லை கொடுக்கிறாள், வேதனைப்படுத்துகிறார், எரிச்சல் மூண்டுகிறாள். இப்படி தொடர்ந்து தொல்லை கொடுப்பதினால் சிம்சோன் மிகவும் மனம் உடைந்து, மனம் வேதனை அடைந்து கஷ்டப்படுகிறார். இப்படி இருக்க 7ஆம் நாள் வருகிறது. இப்படி அந்த விருந்து நாட்களில் இந்த கடைசி 3 நாட்களும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சிம்சோன் தன் மனைவியிடம் சொல்லிவிடுகிறார். அவள் அழுது அரட்டி பயங்கரமாக தொல்லை கொடுக்கிறார் தன் கணவனுக்கு. இப்படி இருக்கையில் மனம் உடைந்து சிம்சோன் கடைசி நாளில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். அதாவது, பலவானிடத்திலிருந்து பட்சணமும் அதற்கு பதில் சிங்கத்தின் உடலில் இருந்து தான் எடுத்த தேன் கூட்டை அவர் சொல்லுகிறார். இப்படியாக இதுதான் அதற்கு பதில் என்று சொல்லிவிடுகிறார். இதை தெரிந்து கொண்ட அந்த பெண் உடனே சிம்சோனின் தோழர்களை அழைத்து அவர்களிடம் சொல்லிவிடுகிறார். இப்படி நடந்த பின்பு அவர்கள் அந்த நண்பர்கள் ஓடி வந்து
சிம்சோனிடம் சொல்லுகிறார்கள், நாங்கள் பதில் கண்டுபிடித்து விட்டோம், சிங்கத்தின் உடலில் இருந்து தேன் வந்தது என்று இவர்கள் விடுகதையை சொல்லிவிட்டார்கள், அதற்கான பதிலை. இதை கேட்டதும் சிம்சோன் மிகவும் வேதனைப்பட்டு, என் கிடாரியால் என்னை நீங்கள் உழாவிட்டால் இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி தன் மனைவியின் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு மிகவும் கோபமடைந்தார். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் சிம்சோன் ஐயாவை குறித்து ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் துவக்கம் சிம்சோன் ஐயாவின் வாழ்க்கையில் தொடங்குகிறது என்று. ரட்சிப்பின் துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாகிய சிம்சோனின் வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதில் நாம் ஆராயும் போது நாம் அதை கண்டு கொள்ளலாம். என்னவென்றால், அதுவரைக்கும் பல நியாயாதிபதிகள் எழும்பினார்கள். யாசே, கிதியோன் ஐயா, தொபேரலம்மா, இவர்கள் எல்லாம் எழும்பினார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள், இஸ்ரவேலை காத்தார்கள். ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது, சிம்சோன் ஐயாவின் வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது ரட்சிப்பின் துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவது என்பது அதற்கு முன்பாக நடக்கவில்லை. துவக்கம் என்பது சிம்சோன் ஐயாவின் வாழும் காலத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதற்கு இன்னொரு காரியத்தையும் கவனிக்கிறார். அதற்கு முன்பாக வாழ்ந்த எந்த நியாயாதிபதிகளும் கர்த்தரால் பிறப்பில் இருந்து தாயின் கருவில் இருந்து தெரிந்து கொள்ளப்படவில்லை. தாயின் கருவில் இருக்கும் போதே அவர்கள் தாய்க்கு சொல்லப்படவும் இல்லை. அதனால் அவர்கள் பிறந்து நசரேய விரதம் இருந்ததாகவெல்லாம் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில். கவனிக்கவும், இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் ரட்சிப்பின் துவக்கம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, மனோவா, அதாவது சிம்சோன் ஐயாவின் தகப்பனான மனோவாவுக்கும் அவரது மனைவிக்கும் கர்த்தருடைய தூதன் வந்து நசரேய விரதத்தோடு பிள்ளையை பெற்று வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன்படியே அந்த தாயும் செய்கிறார். அப்படி இருக்கும்போது இதில் ஏதோ சிம்சோன் ஐயாவின் பிறப்பே ஒரு அற்புதமாக அதிசயமானதாக தோன்றுகிறது. சரி, என்ன அதிசயம் அது, என்ன அற்புதம் அது என்றால், மனோவா கேட்கிறார், தன்னை சந்தித்த தூதரை நோக்கி, உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு வானத்திலிருந்து வந்த, பரலோகத்திலிருந்து வந்தவர் சொல்லுகிறார், அது அதிசயம் என்று சொல்லுகிறார். பின்பு மனோவாவும் அவரது மனைவியும் பலியை செலுத்துகிறார்கள். அதை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பலியை அந்த கண்மலையிலிருந்து வந்த அக்கினியினால் பட்சித்து போட்டு அந்த அக்கினியிலேயே ஏறி வானத்திற்கு செல்லுகிறார். இதிலிருந்து தோன்றுகிறது, நம்முடைய பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரனாக அவதரிப்பதற்கு முன்பாகவே அவர் மனுஷகுமாரனாக பிதாவின் சன்னிதானத்தில் இருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இங்கு நாமம், அவருடைய நாமம் கொடுக்கப்படவில்லை, அது அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. மனோவாவை வந்து சந்தித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரே வந்து சந்தித்து இந்த காரியங்களை சொல்லி இருக்கிறார். உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டதற்கு கூட அவர் அதிசயம் என்று சொல்லி இருக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து நம்மை ரட்சித்தார். சிலுவையில் தம்மை ஒப்புக் கொடுத்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் நித்திய ஜீவனை அடைய சுதந்திரிக்கப்படுகிறோம். அப்படி இருக்க அவர் ரட்சிக்க துவங்கியது, அந்த ரட்சிப்பு சிலுவையின் மரணத்தில் அல்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அல்ல, சிம்சோன் ஐயாவின் வாழ்க்கையிலேயே வந்துவிட்டது ரட்சிப்பின் துவக்கம். இதற்கு அடையாளம் என்னவென்றால் இன்னொரு காரியமும் இருக்கிறது. அவர் தாயின் கருவில் இருக்கும் போதே, சிம்சோன் ஐயா தாயின் கருவில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்திருக்கிறார். தலைமூடி இருக்கும் போதே அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்திருக்கிறார். அவர் குழந்தையாக பிறந்து வளரும் போது அந்த முடி நறுக்கப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முடி இருக்கிற வரைக்கும், அவர் தலையில் முடி இருக்கும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது பரிசுத்த ஆவி அளவில்லாமல் அவர் மேல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சிம்சோன் ஐயாவின் மேலும் அவர் மனிதன்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்ல. அவர் மனிதனாக இருந்தும் பிறப்பின்படி பெற்றோர்களுக்கு பிறந்த மனிதர்களுக்கு பிறந்த மனிதனாக சிம்சோன் ஐயா இருந்தும் அவர் பரிசுத்தவானாக கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷனாக வாழ்நாள் முழுவதும் மற்றவர்கள் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து செல்லுகிறார். எப்தா மேல் வந்து செல்லுகிறார். அதே போல சிம்சோன் ஐயாவின் மேல் ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மிகவும் பரிசுத்தமானவராக வாழ்வதற்கு சிம்சோன் ஐயா தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருந்தார். ஆனால் அவர் அதை கடைபிடிக்கவில்லை என்றே தோன்றுகிறது. கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருந்தார். ஆனால் இவர் பாவம் செய்ததினால், இச்சைக்கு இடம் கொடுத்ததினால் அவர் வழி விலகி பரிசுத்த ஆவியானவர் விலகி இருக்கிறார். பின்பு மீண்டுமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார். இப்படியாக இஸ்ரவேலை அவர் பாதுகாக்கிறார். இந்த காரியத்தில் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது இந்த இடத்தில் அவர் தன் மனைவியை விட்டு, அதாவது 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தன் மனைவியை விட்டு தன்னுடைய திருமணத்திலிருந்து 7வது நாள் கோபம் கொண்டு அவர் தன் வீட்டிற்கு வந்து விட்டார். இப்படி இருக்க கொஞ்ச நாள் கழித்து சிறிது காலம் சென்ற பின்பு தான் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் மனைவியை பார்க்க செல்லுகிறார். அப்படி திம்னாத்தூருக்கு போகும்போது அவர் தகப்பன் பார்த்து, உன் மனைவியை நான் வேறொருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டேன், நீ திரும்பி வரமாட்டாய் என்று நினைத்து உன் தோழர்களில் ஒருவனுக்கு நான் கொடுத்து விட்டேன், அவளுடைய தங்கை இருக்கிறாள், நீ அவளை திருமணம் செய்து கொள் என்று அந்த பெண்ணின் தகப்பன் சொல்லுகிறார். சிம்சோனின் மாமனார் சொல்லுகிறார். இதை கேட்டதும் சிம்சோன் மிகவும் கோபம் கொண்டு, பெலிஸ்தருக்கு நான் என்ன பொல்லாப்பு செய்தாலும் அது தவறு இல்லை, இப்படி செய்து விட்டாயே என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு கோபத்துடன் வெளியேறி அங்கிருந்து சென்று வயல்வெளியில் நுழைந்து வயல்வெளியில் தங்கி 300 நரிகளை பிடித்து அதன் வாள்களை ஒன்றிணைத்து, ஒவ்வொரு 2 நரிகளாக அதன் வாள்களை ஒன்றிணைத்து அதன் நடுவில் தீவெட்டிகளை கட்டி வயல்வெளியில் ஓடும்படி செய்தார். அந்த தீவெட்டிகள் என்பது ஒரு விறகை எடுத்து அதில் துணியை சுற்றி அந்த துணியை எண்ணெயில் நனைத்து அதை பந்தமாக எரித்து விடுவார்கள். அது எரிந்து கொண்டே இருக்கும் நீண்ட நேரம். அந்த தீவெட்டியை 2 நரிகளின் வாள்களுக்கு நடுவே கட்டி அதை வயல்வெளிகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் கோதுமை அறுப்பு நாள் அது அப்படிப்பட்ட விளைந்த தானியத்தின் நடுவிலும் கட்டி அனுப்பிவிடுகிறார். 300 நரிகளும் ஓடி அங்கிருக்கிற வயல் நிலங்களை எல்லாம் கொளுத்தி போடுகிறது. திராட்சை தோட்டங்கள் எரிந்து சாம்பலாகிறது, கோதுமைகள் எரிந்து சாம்பலாகிறது. இப்படி அந்த பெலிஸ்தர்களின் அந்த வயல் நிலங்கள் எல்லாம் பாழாக்கி சிம்சோன் தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொள்கிறார். இப்படி செய்ததை பார்த்ததும் இது இரவில் நடக்கிறது. மறுநாள் காலையில் எழுந்து அந்த திம்னாத்தூர் மக்கள் பார்த்து இப்படி நடந்திருப்பதை கண்டு வேதனையுற்று மிகுந்த கோபத்துடன் யார் இதை செய்தார்கள் என்று விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் போது சிம்சோன் ஐயாவின் மாமனார் தான், அவர் செய்த தவறினால்தான் சிம்சோன் இப்படி செய்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சிம்சோன் ஐயாவை குறித்து சொன்னதை கேட்டதும் அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து, உன்னால் தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய தீமை நேரிட்டது என்று சொல்லி சிம்சோனின் மனைவியையும் அந்த பெண்ணின் குடும்பத்தாரையும் தகப்பனையும் குடும்பத்தாரையும் சேர்த்து எரித்து போட்டார்கள். இப்படியாக அவர்கள் அழிந்து போனார்கள். இதன் பின்பு இந்த செய்தி சிம்சோன் ஐயாவின் காதுக்கு கேட்கிறது. இன்னும் அதிகமாய் கோபம் உண்டவராய் தன் மனைவியையும் தன் மாமனாரையும் அந்த ஊர் ஜனங்கள் கொன்று போட்டார்கள் என்ற செய்தி கேட்டு பெலிஸ்தர்கள் மேல் இன்னும் அதிகம் கோபம் கொண்டு அவர்களை அழிக்க முடிவு செய்தார். மீண்டும் போய் யுத்தம் செய்து அங்கு செல்லும் போது சின்ன பின்னமாக அந்த ஊரை ஜனங்களை வெட்டி கொன்று போட்டு அவர்களை அழித்து போட்டார். சிம்சோன் மிகுந்த பராக்கிரமம் உள்ளவராய் இருந்தார். அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததினால்
ஒருவரே ஆயிரக்கணக்கான பேரை ஒரே நேரத்தில் அடித்துக் கொள்ளும் அளவுக்கு பலம் அவருக்குள் வரும். கர்த்தருடைய பலத்தின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர் மேல் இறங்குவதினால் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பலம் வந்து மிகுந்த அந்த பெலிஸ்தர்களை கொன்று குவித்தார். சின்னாபின்னமாக்கினார். அவர்களை சிதைத்து போட்டார். இப்படியாக நடந்து முடிந்து பின்பு அவர் தன்னுடைய ஊருக்கு வந்து விட்டார். இப்படி வந்து அவர் ஏத்தாம் ஊர் என்கிற ஒரு ஊரின் கன்மலையில் அவர் தங்கியிருந்தார். அப்படி அவர் ஒரு கன்மலைக்குள் தங்கி இருக்கும்போது பெலிஸ்தர்கள் எல்லோரும் யூதாவை நோக்கி யுத்தம் செய்ய பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது யூதர்கள் வந்து பெலிஸ்தரை நோக்கி, நாங்கள் என்ன தவறு செய்தோம்? ஏன் இப்படி எங்களுக்கு வந்து செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு பெலிஸ்தர்கள், சிம்சோன் செய்த காரியத்தை எல்லாம் சொல்லுகிறார். எங்களை சின்னாபின்னமாக எங்கள் ஜனங்களை வெட்டி கொன்று போட்ட சிம்சோனை நீங்கள் பிடித்து கொடுங்கள், நாங்கள் உங்களிடம் யுத்தத்திற்கு வரமாட்டோம் என்றார்கள். இப்படி சொல்வதை கேட்ட யூதர்கள் 3000 பேர் சேர்ந்து ஏத்தாம் ஊர் கன்மலைக்கு சென்று சிம்சோனை அழைத்து பேசுகிறார்கள். சிம்சோன் ஐயா வெளியில் வருகிறார். அப்படி வந்தபோது அவரிடத்தில் பேசி, நீங்கள் ஏன் இப்படி செய்வீர்கள்? நாங்கள் உங்கள் நிமித்தம் எங்களிடத்தில் யுத்தத்து பெலிஸ்தர்கள் வருகிறார்கள். அதனால் நாங்கள் உங்களை கட்டி நாங்கள் பெலிஸ்தரிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சிம்சோன் ஐயாவை கூப்பிடுகிறார்கள். அதற்கு சிம்சோன், நீங்கள் என்னை கொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் கட்டி என்னை கொடுப்பதாயிருந்தால் நான் வருகிறேன். நீங்கள் என்னை கொன்று போடுவீர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு யூதர்கள், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். உம்மை கட்டி மட்டும் பெலிஸ்தரிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று யூதர்கள் அந்த 3000 பேர் சொல்லுகிறார்கள். இதை கேட்டதும் சிம்சோன் அப்படியே ஒப்புக்கொண்டு அவர்கள் தன்னை கயிறுகளினால் கட்டுவதற்கு ஒப்பு கொடுக்கிறார். சிம்சோன் ஐயா, யூதர்கள் சிம்சோனை கட்டி அப்படியே கொண்டு போய் பெலிஸ்தரிடம் ஒப்படைக்கிறார்கள். இப்படி செய்த பின்பு அங்கு நெருங்கிய பின்பு பெலிஸ்தர்களிடம் சென்ற பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் சிம்சோன் மேல் இறங்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கியதும் சிம்சோனை கட்டியிருந்த கயிறுகள் எல்லாம் தெரித்து நெருப்புப்பட்ட நூல் போல தெரித்து விழுகிறது. உடனே தானே விடுதலையாகி விடுகிறார் சிம்சோன் ஐயா. அவர்களை அங்கிருந்த ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து அந்த எலும்பினால் அங்கிருந்த பெலிஸ்தர்களை அடித்து கொன்று பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று குவித்தார் சிம்சோன். இப்படியாக பெலிஸ்தர்களை ஒரு மனிதன் தனி மனிதனாய் கொன்று பெலிஸ்தர்கள் பலரை அடித்து சிம்சோன் ஐயா இஸ்ரவேலை பாதுகாத்தார். கர்த்தருடைய ஆவியானவரின் பலத்தினால் 20 வருஷம் சிம்சோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். இப்படியாக அவருடைய வாழ்க்கை நடந்தது. இந்த செய்தியை நாம் பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்கும் போது அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக சாதாரணமான மனிதர்களின் பலம் அல்ல, மிகப்பெரிய பலம் உண்டாகும். ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவரின் 7 பரிமாணங்கள், அதில் ஒன்று பலத்தின் ஆவியானவர். பலம் என்பது ஆவியில் பலம், மனதில் பலம், அதாவது ஞானத்தில் பலமாயிருப்பது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் பலத்தின் ஆவியானவர் வரும்போது நடக்கும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்றால் இந்த காரியங்களும் நமக்கு கிடைக்கும். எல்லா தீமையான காரியங்களையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி எதிர்த்து அழித்து நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதை பரிசுத்தமாக மிக தெளிவாக சமாதானம் உள்ளதாக வாழ்வோம். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஒரே ஒரு முறைதான் வாய்ப்பு. இவ்வுலக வாழ்க்கையில் நாம் சமாதானமாக கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அதை விட்டு நம் விருப்பத்தின்படி நாம் வாழ்ந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். ஆவியின் கனிகளில் ஒன்றும் 10 கட்டளைகளின் இறுதி கட்டளையுமான இச்சை அடக்கத்தை குறித்து இந்த வேத பகுதியில் பார்க்கலாம். சிம்சோன் ஐயா சரித்திரத்தை வைத்து நாம் பார்க்கலாம். நியாயாதிபதியாகிய சிம்சோன் ஐயா காசாவுக்கு செல்லுகிறார். அங்கு சென்ற பின்பு
அங்கு ஒரு தவறான பெண்ணோடு சேர்ந்து அவர் வாழ்ந்து வருகிறார். அப்பொழுது பெலிஸ்தர்கள் சிம்சோனையா அங்கு இருப்பதை கேள்விப்பட்டு எப்படியாவது அவரை பிடித்து கொன்று போட வேண்டும் என்று முடிவு செய்து அந்த பெண் வீட்டிற்கு செல்லுகிறார்கள். அந்த பெண்ணை வீட்டிற்குள் சென்று பிடிக்கும்படியாக தூரத்தில் ஒரு இரவில் அவர்கள் சுற்றிலும் வளைந்து கொண்டு அந்த வீட்டை சுற்றிலும் வளைந்து கொண்டு காத்திருக்கிறார்கள். இந்த செய்தி அந்த வீட்டிற்குள் இருந்த சிம்சோனையாவுக்கு தெரிந்துவிட்டது. அவர்கள் இரவில் ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாய் இருக்கிறார்கள். சுற்றிலும் அந்த வீட்டை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். சிம்சோனையா வெளியே வந்த உடனே அவரை பிடித்து கொன்று போட வேண்டும் என்று திட்டமிட்டு. இப்படி இருக்க சிம்சோன் ஐயா வெளியே வந்தபோது அதற்கு முன்பாக அந்த பெலிஸ்தரின் மூப்பர்கள் அந்த வீட்டின் அந்த மதில் சுவரின் கதவுகளை பூட்டி விடுகிறார்கள். இப்படி இருக்கும்போது சிம்சோன் ஐயா என்ன செய்கிறார், அந்த இடத்தில் வந்து அந்த கதவுகள் அந்த தாழ்பால் பூட்டியபடியே இருக்கும்படியாக அந்த வாசல் நிலைகளை சுவற்றிலிருந்து பெயர்த்து கொண்டு முழுவதுமாக வாசல் நிலையோடு கதவுகளோடு பூட்டோடு முழுமையாக அப்படியே பெயர்த்து கொண்டு எடுத்து தன் தோளின் மேல் வைத்து கொண்டு ஒரு மலைக்கு ஏறி சென்று விடுகிறார். சோரேத் என்ற மலைக்கு சென்று போய்விடுகிறார். இப்படியாக இதை கண்டதும் அவர்கள் பயந்து அமைதியாக இருந்து விட்டார்கள். சிம்சோன் ஐயாவின் பலம் அப்படி இருந்தது. அது சாதாரண ஒரு மனிதனின் பலம் அல்ல. இது ஒரு கற்பனையான கதைகளில் வருவது போன்ற ஒரு செய்தியாய் தோன்றுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர், விசேஷமாக பெலத்தின் ஆவியானவர் சிம்சோன் ஐயாவின் பிறப்பிலேயே தாயின் கருவிலேயே இருந்தார். அதனால் ஏற்பட்ட காரியமாய் இது இருக்கிறது. எல்லா மனிதரை போல் அல்ல, அவர் பிறப்பின்படி ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக இருந்தார். கர்த்தரால் படைக்கப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்ததே. இது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு முழுவதும் இருந்தார் என்பதற்கு இந்த 16ஆம் அதிகாரத்தில் பல ஆதாரங்கள் உண்டு. அதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். இப்படியாக அவர் அந்த மலைக்கு ஏறி சென்றதை பார்த்து பெலிஸ்தர்கள் விட்டுவிட்டார்கள். அதன் பின்பாக மீண்டும் தன் உயிருக்கு ஆபத்து நேரிடக்கூடாது என்று நினைத்து சிம்சோன் ஐயா வேறு ஒரு ஊருக்கு செல்லுகிறார். காசாவின் வீட்டில் இருந்த சிம்சோன் எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலைக்கு எதிரே அந்த கதவு நிலைகளோடு தூக்கி கொண்டு போய்விட்டார். இப்படியாக இந்த சம்பவம் நடந்தது. அதற்கு அடுத்ததாக சிம்சோன் சோரேத் என்னும் ஊரில் இருக்கிற ஒரு பெண்ணை நேசித்தார். அந்த பெண்ணின் மேல் மிகுந்த ஆசை கொண்டு அவரோடு வாழ்ந்து வந்தார். இப்படி இருக்கும் நிலையில் பெலிஸ்தரின் அதிபதிகள் இதை கேள்விப்பட்டு அந்த பெண் வீட்டிற்கு சென்றார்கள். அந்த பெண் வீட்டிற்கு சென்று அந்த பெலிஸ்தரின் மூப்பர்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு 1100 வெள்ளி காசுகளை தருகிறோம், நீ அந்த மனிதனை எங்களுக்கு பிடித்து கொடு என்று சொல்லுகிறார்கள். அதற்கு இவர்கள் என்ன செய்ய சொல்லுகிறார்கள் என்றால், எப்படியாவது உன் பலம் எதில் இருக்கிறது, உன்னை என்ன செய்தால் உன் பலம் உன்னை விட்டு போகும் என்று நீ கேட்டு சொல், சிம்சோன் உன்னிடம் பேசும்போது நீ கேட்டு சொல் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த பெண் சம்மதிக்கிறாள். இப்படி இருக்கும்போது சிம்சோனிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அந்த பெண் கேட்கிறாள், நீ என்னை நேசிப்பது உண்மையா இருந்தால் எனக்கு இந்த பதிலை சொல், உம்மிடம் இருக்கிற பலம் எதினால் உண்டானது, உம்மை என்ன செய்தால் உம்முடைய பலம் உம்மை விட்டு போகும் என்று அந்த பெண் கேட்கிறாள். அதற்கு சிம்சோன், என்னை உலராத பச்சையான 7 அகனி நார் கயிறுகளை எடுத்து என்னை கட்டினால் என் பலம் என்னை விட்டு போகும் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட அந்த பெண் அப்படியே பெலிஸ்தரின் மூப்பர்களை வரவழைத்து அவர்களிடம் சொல்லுகிறாள். அவர்கள் அந்த கயிறுகளை, உலராத பச்சையான அகனினார் கயிறுகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதை எடுத்து இவள் சிம்சோன் ஐயா உறங்கும் போது அந்த கயிறுகளால் கட்டிவிட்டு பின்பு, சிம்சோனே வந்து விட்டார்கள் பெலிஸ்தர்கள் என்று சொல்லுகிறாள்.
கத்துகிறாள். இதை கேட்டதும் சிம்சோன் உடனே அந்த கயிறுகளை எல்லாம், அந்த பலம் அவரை விட்டு போவதில்லை. அவர் சொல்லியது உண்மை அல்ல. இப்படி அந்த கயிறுகளை எல்லாம் தெறிக்க விட்டு, ஒரு சாதாரண நூலால் கட்டினால் அதை எப்படி அறுத்து எறிய நம்மால் முடியுமோ, அது போல அந்த மிக மிகப்பெரிய கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தும் நெருப்பில் பட்ட நூலைப் போல அந்த கயிறுகள் தெறித்து விழுந்தன. சிம்சோன் ஐயா விழித்ததும் அவ்வளவு பலத்துடன் எழுந்தார். அந்த கயிறுகளை எல்லாம் நொறுக்கி போட்டார். இப்படியாக அந்த முறை அவர் தப்பித்தார். பின்பு அந்த பெண் மீண்டுமாக, என்னிடத்தில் நீ பொய் சொன்னாயே, ஏன் என்னிடத்தில் உண்மையை சொல்ல மாட்டேன் என்கிறாய்? உன்னுடைய பலன் எதினால் வந்தது? எப்படி உன்னை அடக்க முடியும்? உன் பலத்தை உன்னை விட்டு போக்க முடியும்? சொல் என்று கேட்டாள். அதற்கு சிம்சோன் ஐயா மீண்டுமாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். இதுவரை பயன்படுத்தப்படாத புதிய நார்கயிறுகளை கொண்டு வந்து என்னை கட்டினால் என் பலன் என்னை விட்டு போகும் என்று சொல்லுகிறார். அதை கேட்டு அந்த பெண் பெலிஸ்தரின் மூப்பர்களை அழைத்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்படி சொல்லிய உடனே அவர்கள் அதே போல புது கயிறுகளை கொண்டு வந்து கொடுத்து இந்த வீட்டை சுற்றி ஒளிந்து கொண்டு, அவர்களுடைய அறை வீட்டில் ரூமில் ஒளிந்து கொண்டு இந்த கயிறுகளை அந்த பெண்ணிடம் கொடுக்கிறார்கள். அந்த கயிறை எடுத்து சிம்சோன் ஐயாவை கட்டிவிட்டு அந்த பெண் மீண்டுமாக பெலிஸ்தர்கள் உன்மீது வந்து விட்டார்கள் என்று கத்துகிறார். இதை கேட்டதும் சிம்சோன் ஐயா மீண்டும் எழும்பி அந்த கயிறுகளை எல்லாம் அறுத்து விட்டு எழுந்து நடந்து வருகிறார். அவருடைய பலம் அவரிடத்தில் இருக்கிறது. ஒன்றுமே அவரை சிம்சோன் ஐயாவை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இப்படி நடந்தது. இப்படியாக அந்த பெலிஸ்தர்களின் மூப்பர்கள் போய்விட்டார்கள். அந்த பெண் அமைதியாய் இருந்து விட்டார். இது நடந்த பின்பு 3வது முறை சிம்சோன் ஐயாவை நோக்கி, உண்மையாய் நீ என்னை நேசிக்கவில்லை. உண்மையாய் நேசித்திருந்தால் என்னிடத்தில் சொல்லியிருப்பீர்கள். நீங்கள் என்னை நேசித்தது போய், நீங்கள் சிநேகிப்பது போய் என்று மிகவும் துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அவரை சாகவும், சிம்சோன் ஐயா செத்தால் போதும் என்று நினைக்கும் அளவுக்கு மன உளைச்சலை கொடுக்கிறாள். அவள் தொடர்ந்து டார்ச்சர் செய்து கொண்டே இருக்கிறாள். தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறாள். எனக்கு நீர் உண்மையை சொல்லவில்லை, என்னை நீர் நேசிக்கவில்லை, உம்முடைய அன்பு போய் என்றெல்லாம் சொல்லுகிறாள். இப்படி மீண்டும் மீண்டும் சிம்சோன் ஐயாவை தொல்லை கொடுத்ததினால் அவளுடைய தொல்லை தாங்க முடியாமல் மிகவும் வேதனைப்பட்டு சிம்சோன் ஐயா உண்மையை சொல்லிவிடுகிறார். அவள் தொல்லை தாங்க முடியாமல் இந்த முறை சிம்சோன் ஐயா சொல்லுகிறார், என் தலையில் இருக்கிற ஜடையை, முடிவு ஜடையாக மொத்தமாக இருக்கிறது, அதை எடுத்து நெசவு நெய்கிற அந்த பாவிலை இணைத்து விட்டால் நான் என்னுடைய பலத்தை இழந்து போவேன் என்று சொல்லுகிறார். அதாவது துணி நெய்யக்கூடிய பாவு என்று சொல்லுவார்கள், அதில் நெசவு பாவு என்று சொல்வார்கள். அதில் இணைத்து விட்டால் நான் என்னுடைய பலத்தை இழந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னதும் அந்த பெண் இந்த 3வது விசையும் அதே போல சிம்சோன் ஐயா சொன்னது போல அந்த தலையிலிருந்த முடியை, சிம்சோன் ஐயா உறங்கும் போதுதான் இத்தனை காரியங்களையும் செய்கிறார். உறங்கும் போது அந்த முடியை எடுத்து நெசவு பாவோடு இணைத்து விடுகிறாள். இப்பொழுது மீண்டுமாக பெலிஸ்தர்கள் உன் மீது வந்து விட்டார்கள் என்று கத்துகிறாள். இதை கேட்டதும் அந்த நெசவு பாவையும் சேர்த்து தன் தலைமுடியோடு எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சிம்சோன் ஐயா பலத்துடனே எழும்பி நடந்து வருகிறார். இதை பார்த்ததும் அந்த பெண் மீண்டும் மீண்டும் வேதனைப்பட்டு, என்னிடம் நீ பொய் சொன்னாய், இந்த விஷயம் என்னிடத்தில் நீ உண்மையை சொல்லவில்லை என்று மிகுந்த தொல்லை கொடுக்கிறார். இப்படி பேசி பேசி மன உடைதலை ஏற்படுத்துகிறார். தொலைந்து மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார் சிம்சோன் ஐயாவுக்கு. இப்படி தொல்லை தாங்க முடியாமல் தான் உயிரோடு இருப்பதை காட்டிலும் மரணம் அடைவதே நல்லது என்று நினைக்கும் அளவுக்கு சிம்சோன் ஐயா மனநிலை மாறுகிறது. செத்தால் போதும், பரவாயில்லை, வாழ்வதை விட என்பது போல அவருடைய மனநிலை மாறி அவர் மனம் உடைந்து உண்மையை சொல்லிவிடுகிறார். அடுத்த முறை அவர் சொல்லுகிறார், என்னுடைய தலைமுடியை என்னை விட்டு நீக்கி போட்டால், நான் பிறந்தது முதல் இதுவரைக்கும் என் தலைமுடி நறுக்கப்பட்டதும் இல்லை, மொட்டையடிக்கப்பட்டதும் இல்லை.
அப்படி என் தலையில் கத்தி பட்டால் என்னுடைய பலம் என்னை விட்டு போகும் என்று சிம்சோன் ஐயா சொல்லுகிறார். இதை கேட்டதும் அந்த பெண் மீண்டுமாக சிம்சோன் உறங்கும் நாளில் ஒரு நாள் அவள் தன் மடியில் சிம்சோனை படுக்க வைத்து உறங்க வைத்து அந்த முடியை வேறொரு மனிதனை அழைத்து முடியை முழுவதும் நறுக்க சொல்லுகிறார். முடி முழுவதும் மொட்டையடிக்கப்படுகிறது. அப்பொழுது சிம்சோன் ஐயாவின் மேல் இருந்த பலம் அவரை விட்டு நீங்கிற்று. பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு நீங்கி போனார். இந்த சமயத்தில் அந்த பெண் மீண்டுமாக பெலிஸ்தர்கள் உன்னிடத்தில் வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். இப்படி நடப்பதற்கு முன்பாகவே அவள் இந்த ரகசியத்தை தெரிந்த உடனே பெலிஸ்தர்களின் மூப்பருக்கு நீங்கள் பணத்தோடு வாருங்கள், நான் உண்மையை தெரிந்து கொண்டேன் என்று ஏற்கனவே சொல்லி அனுப்பிவிடுகிறாள். அதனால் அவர்கள் வந்து ஏற்கனவே அறை வீட்டில் காத்திருக்கிறார்கள். இப்படி சிம்சோனையா உறங்கியதும் அவர் தலைமுடியெல்லாம் எடுத்து விட்டு இப்படியாக கத்துகிறாள். இப்பொழுது தன் தலைமுடி நறுக்கப்பட்டதை அறியாத, மொட்டையடிக்கப்பட்டதை அறியாத சிம்சோன் மீண்டுமாக எழும்பி நான் இவர்களை கொன்று போடுவேன் என்று எழும்புகிறார்கள். அப்பொழுது பெலிஸ்தர்கள் வந்து சிம்சோன் ஐயாவை பிடித்து, ஏனென்றால் இவரிடத்தில் பலமில்லை, இப்பொழுது இவர் சாதாரண மனிதனாகிவிட்டார். இப்பொழுது அவரை பிடித்து சிம்சோன் ஐயாவை பிடித்து கண்களை பிடுங்கி அவரை குருடராக்கி சிறைச்சாலையில் மாவு அரைப்பதற்காக சங்கிலிகளால் கட்டி அமைத்து விடுகிறார்கள். இப்படியாக இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக உயர்ந்த ஸ்தானத்தில் நல்லபடியாக வாழ வேண்டிய ஒரு மனிதர், அவர் பரிசுத்தவான். சிம்சோன் பரிசுத்தவான் தான். அவர் அப்படி வாழ வேண்டியவர் இச்சைக்கு இடம் கொடுத்ததினால் இந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார். இப்படி சிம்சோனையாவுக்கு செய்த பின்பு பெலிஸ்தர்கள் மிகப்பெரிய விருந்து கொண்டாடல் செய்கிறார்கள். நீண்ட காலமாக பெலிஸ்தர்களுக்கு எதிரியாக இருந்த சிம்சோன் பிரிக்கப்பட்டு விட்டார். அதனால் நம் எதிரியை அவர்கள் வணங்குகிற தெய்வம் அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டது என்று சொல்லிக் கொண்டு இப்படியாக அவர்கள் பாவம் செய்து பாவத்திற்கு பாவமாக மேலாக செய்து கொண்டு மிகப்பெரிய விருந்து கொண்டாடல் ஒன்றை ஏற்பாடு பண்ணுகிறார்கள். இப்படியாக அவர்களுடைய கொண்டாட்டங்கள், பெலிஸ்தர்களுடைய கொண்டாட்டங்கள் தொடங்குகிறது. சிம்சோன் ஐயாவோ பார்வை இழந்தவராய் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லி தன் பெற்றோர்களிடம் சொல்லி கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்ததினால் அவருடைய வாழ்க்கையில் தன் கண்களை இழந்து சிறைச்சாலையில் இருந்தார். தன் பலத்தையும் இழந்தார். இப்படியாக ஒரு சூழ்நிலை இருக்கும் போது ஆனால் அவருடைய தலைமுடி மீண்டுமாக முளைக்க தொடங்கியது. மொட்டை அடித்தால் மீண்டும் தலைமுடி வளர தொடங்கும் அல்லவா? இதன் நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம். கடைசி காலத்தில் வாழ்கின்ற தலைமுறையாக நாம் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொல்லி போய் 2000 வருடங்கள் ஆகிறது. அவர் வரப்போகிறார். மிகவும் சமீபத்தில் வரப்போகிறார். இப்பொழுது வாழ்கின்ற நாம் மிகுந்த நெருக்கமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். இயற்கை முழுவதும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய மனமும் பொல்லாத ஆவிகளும் மிகவும் பயங்கரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தீமைக்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், நல்ல மனம் கொண்ட ஒவ்வொருவரும் பரலோகத்திற்கு போய் சேர வேண்டும் என்றால் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய பலனை பெற்றிருக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். எந்தவித அடிமைத்தனத்திற்கும் ஆளாகக்கூடாது. இதை குறித்து இந்த வேறு பகுதியில் தியானிக்கலாம். சிம்சோன் ஐயாவின் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது. இந்த சரித்திரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆழமாக பொறுமையாக உட்கார்ந்து நாம் ஆழ்ந்து தியானித்து படிக்கும் போது நம் வாழ்க்கைக்கு தேவையான பலவித அற்புதமான காரியங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது சிம்சோன் ஐயா ரட்சிப்பின் துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் அவர் தாயின் கருவில் உருவாகும் போதே சிம்சோன் ஐயாவுக்குள் இருந்து அவர் வாழ்நாள் முழுவதும் அவருடைய மரணம் கூட கர்த்தருடைய ஆவியானவரின் பலத்தினால் தான் முடிந்தது. இடையில் அவர் தவறு செய்தார். கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தார். அவருடைய முடிவு கண்கள் பிடுங்கப்பட்டவராய் இருந்தார். இதை குறித்து நாம் ஆழமாக பார்க்கலாம். சிம்சோன் ஐயாவை
தெலீலாள் என்ற பெண் பிடித்து கொடுத்த பின்பு அவருடைய கண்களை பிடுங்கி அவரை சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்து விட்டார்கள். கைகளில் விலங்கு மாட்டி அவரை கட்டி போட்டு மிகப்பெரிய சங்கிலிகளால் கட்டி அவரை மாவரைக்க ஒப்பு கொடுத்தார்கள். இப்படி செய்துவிட்டு பெலிஸ்தர்கள் தங்கள் வழிபாட்டுக்கு தங்கள் தேவர்களுக்கு பலி செலுத்தும்படியாக மிகப்பெரிய விருந்து கொண்டாடல் ஒன்றை நடத்தினார்கள். சிம்சோன் ஐயா பிடிக்கப்பட்டு விட்டார் என்ற சந்தோஷத்தில் அவருடைய எதிரிகள் பெலிஸ்தர்கள் இப்படியாக செய்தார்கள். அப்படி அவர்கள் விருந்து செய்வதற்காக சுமார் 3000 பேர், ஆண்களும் பெண்களுமாக, புருஷர்களும் திருமணமான ஆண்களும் பெண்களுமாக சுமார் 3000 பேர் ஒரு பெரிய வீட்டில் கூடி இருந்தார்கள். அங்கு ஒன்றாய் சேர்ந்து கொண்டாட்டங்களை, திருவிழா கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து அழைத்து வந்து வித்தை காட்டும்படி, வேடிக்கை காட்டும்படி அழைத்து வர சொன்னார்கள். அப்படி சிம்சோன் ஐயா அழைத்து வரப்பட்டார். அவர் கண் பார்வை இல்லாமல் இருந்ததினால் கைலாகு கொடுக்கிறவர், கைலாகு கொடுத்தல் என்றால் கையை பிடித்து அழைத்து வருகிறவர், பார்வையற்றவர்களை பார்த்து அழைத்து வருகிறவர் என்று பொருள். அப்படி ஒரு மனிதன் அவரை அழைத்து கொண்டு அந்த வீட்டிற்குள் அழைத்து வந்தார். அவர் அழைத்து வந்தபோது சிம்சோன் ஐயா சொன்னார், நான் ஒரு தூணில் சாய்ந்து கொள்ளுகிறேன், ஒரு தூண் இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து செல் என்று சொல்லுகிறார். அவர் கையை, சிம்சோன் ஐயாவின் கையை பிடித்து கொண்டு வந்த மனிதர் அப்படியே ஒரு தூணிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த அதன் அருகருகே 2 தூண்கள் இருக்கிறது. 2 தூண்களையும் சிம்சோன் தடவி பார்த்து கொண்டார். இப்படி பார்த்து கொண்டு அவர் நின்றிருக்கும் போது அங்கிருந்த அந்த ஜனங்கள் எல்லாம் அழைத்து, அங்கிருந்த ஜனங்கள் சிம்சோன் ஐயா வேடிக்கை காட்டுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு, ஏனென்றால் அவர் பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கொஞ்ச காலம் நடந்து விட்டது. அப்பொழுது அவருடைய முடி வளர தொடங்கி விட்டது. அது வளர்ந்து கொண்டிருந்தது. அதாவது அவருடைய முடி சுமார் 1 வருடம் ஆயிருக்கலாம் அவர் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டு. அவருடைய முடி நீண்ட முடியாக வளர்ந்து விட்டது. இந்த நிலையில் அவருக்கு முடி இருப்பதினால் பரிசுத்த ஆவியானவரும் சிம்சோன் ஐயா மேல் வந்து விட்டார். இப்படி இருப்பதை இவர்கள் அறியவில்லை, பெலிஸ்தர்கள் அறியவில்லை. இந்த சமயத்தில் அவர் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் போதே சிம்சோன் ஐயா தான் தடவி பார்த்த அந்த 2 தூண்களையும் பிடித்து, கர்த்தாவே, இந்த ஒரு முறை என்னை பலப்படுத்தும், என் கண்களுக்கு நான் என் பழி வாங்குவேன், என் கண்களை பிடுங்கிய இவர்களுக்கு நான் ஒரு தீர்ப்பு கொடுக்கும்படியாக, எனக்கு ஒரு தீர்வையை செலுத்தும்படியாக என் மேல் இறங்கும், என்னை பலப்படுத்தும், இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். இப்படி சிம்சோன் ஐயா ஜெபித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். உடனே சிம்சோன் அந்த 2 தூண்களையும் பிடித்து அப்படியே இழுத்து போட்டு விட்டார். அந்த வீட்டின் கூரையானது அவ்வளவு பெரிய 3000 பேர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டிடமாக இருந்தது. அவை அப்படியே முழுவதும் கீழே இடிந்து விழுந்து, இது நடப்பதற்கு முன்பாகவே சிம்சோன் ஐயா ஜெபிக்கும் போது இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். அதாவது, இந்த மனிதர்களோடு என்னுடைய உயிரும் சேர்ந்து போகட்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். இப்படி அவர் சொல்லிய பின்பு அந்த தூணை இடித்து அந்த தூண்களை பிடுங்கி போடுகிறார். அந்த வீடு முழுவதும், அந்த தூண் அந்த வீட்டின் நடு மையத்தில் இருந்தது. அதை பிடுங்கிய உடனே அந்த வீடு முழுவதும் இடிந்து விழுந்து அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் செத்தார்கள். அதாவது, சிம்சோன் ஐயா உயிரோடு இருந்த பொழுது எவ்வளவு பேரை கொன்றாரோ அதை விட அதிகமான மக்கள் அவர் இறக்கும் போது அவர் கொன்று போட்டார். இப்படியாக அந்த சம்பவம் நடந்து முடிந்தது. சிம்சோன் ஐயா மரித்து விட்டார். சிம்சோன் ஐயாவின் சரீரத்தை எடுத்து அவருடைய தகப்பனான மனோவாவின் கல்லறையிலே வைத்தார்கள். இப்படியாக சிம்சோன் ஐயாவின் சரித்திரம் முடிந்தது. சிம்சோன் ஐயாவின் வாழ்க்கையை நாம் சற்று நம் வாழ்க்கையோடு, அவருடைய வாழ்க்கையை படித்து அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்ன என்றால், அவருடைய வாழ்க்கையில் கண்களின் இச்சையை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1. இன்னொரு காரியம், தெலீலாள் செய்த கொடுமை. அதாவது, முதல் அவர் ஒரு பெண்ணை நேசித்து தன் தகப்பனை கூட்டிக் கொண்டு செல்லும் போது கூட அந்த பெண்ணும்
தான் நேசித்து திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் அவள் கொடுக்கும் தொல்லை தாங்க முடியாமல் அந்த விடுகதையை பதில் சொல்லி விடுகிறார். அப்பொழுது பொதுவாக பெண்கள் இப்படி தொல்லை கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். பொதுவாக பெண்கள் அதிகமான தொல்லை கொடுத்து தன் கணவரிடம் இப்படியாக தொல்லை கொடுத்து சிலர் அப்படி செய்யலாம். ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், ஆண் என்றும் பெண் என்றும் எந்த வித்தியாசமும் இல்லை. பொல்லாத ஆவிகள் ஆணுக்குள் நுழைந்தால் ஆண்களும் அப்படித்தான் செயல்படுவார்கள், பெண்ணுக்குள் நுழைந்தால் பெண்ணும் அப்படித்தான் செயல்படுவார். அதாவது டார்ச்சர் பண்ணுவது, தொல்லை கொடுத்து ஒரு காரியத்தை சாதிப்பது என்பது பிசாசினால் ஏவப்பட்டவர்களே அப்படி செய்வார்கள். பொதுவாக பெண்கள் எல்லாரும் அப்படிதான் என்று சொல்லிவிடக் கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள், பொல்லாத ஆவியால் நிரப்பப்பட்ட ஆண்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரே குடும்பத்தில் இருந்தால் ஆண்களே இப்படிப்பட்ட தொல்லை கொடுக்கிறவர்களாக, தொல்லை செய்து பெண்ணை ஏமாற்றுகிறவர்களாக, துன்புறுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் என்று ஒட்டு மொத்தமாக எல்லா காரியத்தையும் சொல்லிவிடக் கூடாது. பொல்லாத ஆவிகளுக்கு ஆண் என்றும் பெண் என்றும் எந்த வித்தியாசமும் இல்லை. எந்த மனிதன் ஆவிகளுக்கு, பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறானோ, இச்சையினால் மனதில் நிரப்பப்பட்டிருக்கிறானோ, ஆண் இச்சையினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் பெண்கள் இச்சையினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் சாத்தான் உள்ளே நுழைந்து அவர்களை பயன்படுத்துவான். பெண் என்று ஆண் என்று வித்தியாசம் இல்லை. கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்ததினால் சிம்சோன் ஐயா இந்த இடத்தில் பாவத்தை செய்து மிகப்பெரிய தண்டனைக்குள்ளானார். கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தார், கண்ணை இழந்து போனார் முடிவில். அதாவது கர்த்தருடைய மலை உபதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்திற்கு செல்வதை காட்டிலும் கண் இல்லாதவனாய் பரலோகத்திற்கு செல்வது நலமாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தின்படி பார்க்கும்போது சிம்சோன் ஐயா நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்திருப்பார். அவர் பரிசுத்தவான் தான். அவர் ஆவி, அவர் ஆத்மா சுத்தமாய் இருந்தது. ஆனால் அவருடைய மாம்ச சிந்தை, அவருடைய சிந்தை பாவம் செய்தார், தவறு செய்தார். கடைசியில் மனம் திரும்பி விட்டார். ஆனால் வாழ்கின்ற நாட்களில் அவர் தவறு செய்ததினால் அதற்குரிய தண்டனையாக கண்கள் பிடுங்கப்பட்டவராக சுமார் 1 வருடமாவது அவர் சிறைச்சாலையில் பாட அனுபவித்திருக்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது, கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும், ஒழுக்கமான வாழ்க்கை வேண்டும். கண் போன போக்கில் போகக்கூடாது, கால் போன போக்கில் போகக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கணவன் மனைவி என்ற ஒற்றுமையான ஒரு குடும்ப வாழ்க்கை தான் வாழ வேண்டும். தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. மனிதனுடைய வாழ்க்கை, சரீரமும் அவனுடைய மனமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இதுவே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. இப்படி சிம்சோன் ஐயா பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தால், ஒரு பெண்ணை திருமணம் செய்து யோசேப்பு ஐயா செய்தது போல நல்லபடியாக வாழ்ந்திருந்தால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். யோசேப்பு ஐயா அந்த வேசித்தன ஆவிக்கு இடம் கொடுக்கவில்லை. போத்திபாரின் மனைவியை உதறி தள்ளிவிட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அதன் விளைவு யோசேப்பு ஐயாவுக்கு 3 கோத்திரங்கள் ஒதுக்கப்படுகிறது. யோசேப்பு ஒரு கோத்திரம், எப்ராயிம் ஒரு கோத்திரம், மனாசே ஒரு கோத்திரம். 3 கோத்திரத்தார் அந்த அவரிடத்திலிருந்து வருகிறார்கள். இப்படியாக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். பொல்லாத எசபேலின் ஆவி, பிசாசின் ஆவிதான் இச்சையை தூண்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையை தூண்டும். அதற்கு இடம் கொடுக்காமல் கடைசி காலத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் வாழ வேண்டும். எந்த ஒரு மனிதனும் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படி வாழும் போதுதான் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய வேத வசனத்தை தியானித்து நாம் வாழும் போது அப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்குள் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டு, மனதால் அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவரால் அபிஷேகம் பண்ணப்படும் போது, அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் நமக்குள் வந்து பரிசுத்த எண்ணங்களை நமக்கு கொடுப்பார். பரிசுத்த மனதின் எண்ணங்களை நமக்கு கொடுத்து பரிசுத்த வாழ்க்கையை தருவார். அதன் விளைவாக நாம் நல்லவர்களாக நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். இவ்வுலக வாழ்க்கையிலும் நிம்மதியாக வாழலாம். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதிக பணத்தினாலோ, பொருளினாலோ, உறவுகளாலோ நமக்கு நன்மை நேரிடாது. கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்படுவதே முக்கியம். இன்னொரு காரியத்தையும் இந்த வேத பகுதியில் கவனிக்க வேண்டும். சிம்சோன் ஐயாவின் விழுகைக்கு காரணம்
ஒரு பெண்ணின் அன்பை தேடியதுதான். அவர் அன்பை தேடுகிறேன் என்று நினைத்துக் கொண்டு இச்சையை தான் தேடினார். அன்பு வேறு, இச்சை வேறு. அதாவது மனிதர்கள் பொதுவாக சொல்லுவார்கள், என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னிடத்தில் அன்பு கூற யாரும் இல்லை என்று ஏங்குவார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஏக்கம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்குள் பொல்லாத ஆவி இருக்கிறது என்று பொருள். அன்புக்காக ஏங்குகிற மனம் என்று ஒன்று கிடையாது. அது சாதாரண மனநிலை அல்ல, அது பாவத்தின் மனநிலை. தன்னை பரிசுத்தவானாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களை எல்லாம் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிற பாவத்தின் மனநிலை. உங்கள் மனம் அன்புக்காக ஏங்குகிறது என்றால் அது ஒரு பொல்லாத ஆவியின் செயல். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் அன்பு பூரணமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனிதனுக்கும் அடிமையாக கூடாது, அதிகமாய் நேசிக்க கூடாது. எல்லாவற்றிற்கும் எல்லை உண்டு. உயிருக்கு உயிராய் நேசிக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே. அப்படி அவர் ஒருவரை மட்டுமே நேசிக்கிற மனம்தான் ஆரோக்கியமான, சமாதானமான, சாதாரண மனநிலை. அதுதான் ஒரு நார்மலான மனநிலை. அதை நாம் வித்தியாசப்படுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு மனிதனிடமும் கர்த்தரும் பேசுவார், பொல்லாத ஆவிகளும் பேசும். இந்த உலகம் 2 விதமான பரிசுத்த ஆவியானவராலும் நடத்தப்படுகிறது, பொல்லாத ஆவிகளாலும் நடத்தப்படுகிறது. அதனால் புரிந்து கொண்டு வாழ்வோம். கர்த்தருடைய வசனத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரின் பேச்சுக்கும் நாம் இடம் கொடுத்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வோம். அது நமக்கு நன்மையா இருக்கும். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.